இன்னைக்கு வந்துட்டு நம்ம வீட்ல சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாதம், பருப்பு சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல் தாங்க. அதுக்கு வந்துட்டு பருப்பு ஊற வச்சு பருப்பு போட்டு, பருப்புக்கு தேவையான பொருள்லாம் போட்டு, அதுக்கு மேல பருப்புக்கு மேல டேக்ஸாவுல தண்ணி ஊத்தி வச்சோம்னா, அந்த சோறு வடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுங்க. பருப்பு வேகறதுக்குள்ள அது நல்லா உலக்காஞ்சிரும். அதனால சோறு வடிக்கும்போது கொஞ்சம் சீக்கிரம் வடிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதனால மேல தண்ணி வச்சுட்டு, ஃப்ரீயா இருக்கிற டைம்ல அந்த பருப்பு வேகுற வரையிலும் நான் கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருப்பேன். ஏன்னா சமையலுக்கு தேவையானதெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருவேன். அதனால அந்த டைம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறதுனால, நம்ம வார்ப்பு பிரிச்சு ரெடி பண்ணி விட்டு போயிரலாம். அப்புறம் ஏத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வார்ப்பு பிரிச்சு போட ஆரம்பிச்சுட்டேங்க. நம்ம வந்து ஒரு தொழில் செய்யறோம்னாக்கா, நம்ம சமையல் வேலையை நம்மளே செய்யற மாரி இருக்கும். அதுக்கு வந்து முன்னாடியே கொஞ்சம் நம்ம சமையலுக்கு தேவையானது இஞ்சி, பூண்டா இருக்கட்டும், வெங்காயம், சின்ன வெங்காயமா இருக்கட்டும், இந்த மாரி பொருள் எல்லாம் கொஞ்சம் முன்னாடி ஃப்ரீ ஆகுற டைம்ல ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ பருப்பு பாட்டுக்கு பருப்பு வேகுது. நான் பாட்டுக்கு வந்து வார்ப்பு பிரிச்சு போட ஆரம்பிச்சுட்டேங்க. பிரிச்சு போட்டு போய் பார்த்தா சூப்பரா பருப்பு வெந்துருச்சு. பருப்பு மேல வச்சிருந்த தண்ணியும் சூப்பரா காஞ்சு இருந்துச்சு. அந்த தண்ணியவே எடுத்து வச்சுட்டு பருப்பு தண்ணி வடிக்கிறதுக்குள்ள அது நல்லா மலண்டு வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் அரிசியை கொட்டிட்டு நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி 2 ஸ்பூன் பருப்புலேயே போட்டு கடைய ஆரம்பிச்சிட்டேன். நைஸாக கடைஞ்சிட்டு சின்ன வெங்காயம் போட்டு தாளிப்பு ஒன்று போட்டுட்டு பருப்பு குழம்புக்கு தாளித்து பருப்பு குழம்புல எடுத்து கொட்டி விட்டு ஒரு தாளிப்பு போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதே பானலில் வச்சு கடுகு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டு நம்ம வேக வச்ச முட்டைக்கோஸு, கடல் பருப்பையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு இந்த பக்கம் பார்த்தாக்கா சாதம் நல்லா வெந்துருந்துச்சு. அதை ஆஃப் பண்ணிவிட்டு வடிச்சிட்டு சாதம் எப்போவுமே அடுப்பில் வச்சாலும் சரி, கேஸில் வச்சாலும் சரி, அதை டேக்ஸாவில் வச்சு வடித்தாதான் சாதம் சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அப்படியே பழகிடுச்சு எனக்கு. அதனால சாதத்தை சூப்பராக வடித்து எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக சமையல் வேலை முடிஞ்சுதுங்க. ஆனால் இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு நம்ம வந்து இருக்கிற பாத்திரத்தை உடனே கழுவி வச்சுட்டா நமக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சமையல் கட்டில் பாத்திரத்தை மட்டும் தேக்கி வைக்காமல் அப்பப்போ கழுவி போட்டோம்னாவே சமையல் வேலை நினச்ச டைமுக்கு முடியுங்க. இந்த பாத்திரம் ஒன்று நிறையா சிங்கில் சேர்த்து வச்சுட்டாவே அப்புறம் சமையல் செய்யறதுக்கே கொஞ்சம் சலுப்பாகி போயிடுது. அப்புறம் செஞ்சுக்கலாங்கிற மாதிரி. அதுவே பாத்திரம் சுத்தமாக அப்பப்போ கழுவி போட்டோம்னா போய் சமையல் செய்யறதுக்கே ஈஸியாக இருக்குது, செய்யறதுக்கும் ஆர்வம். அப்படி விலைக்கு போட்டு நானும் என்னோட சாப்பிட்டு என்னோட வேலையை ஆரம்பிக்க வந்துட்டேங்க. பாருங்க, இந்த வார்ப்பு இப்படி உதறி சந்தத்தில் ஏற்றுறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் ஆகிக்குங்க. அது வரையிலும் இப்படி உதறி சந்தத்தில் ஏற்றி ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் தான் பிஎம்மில் ஏற்றணும். ஓகேங்க, நானும் என்னோட வேலையை ஆரம்பிச்சிட்டேன். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.